தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது புனித அன்னாள் இறை பராமரிப்பு சபையில் இறை அழைத்தல் அதிகமாக வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உம் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பவராக இருக்க திருவுளமானீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் உம் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் நினைவுக்கு உரியது. நாம் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல்லும், அவர்கள் கலக்கப்படாதே. இறைவாக்கினர் இறைமையால் மொழியுள்ள வாசகம் அதிகாரம் 1 வசனங்கள் 17 முதல் 19 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரித்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல்லும், அவர்கள் கலக்கப்படாதே. இல்லையே அவர்கள் உன்னை கலக்கப்பட செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடுகளுக்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் பொருட்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரசூர் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் அனுப்பியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. கருவேலை பாடல். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்து வைக்கும், என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்து வைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் கொண்டுள்ளேன், ஒருபோதும் நான் குற்றமுறாதேன். உமது நீதிக்கு ஏற்ப என்னை விடுவித்தருளும், எனக்கு நீ செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்து வைக்கும், என் அடைக்கல பாறையாக இருந்தருளும், கோட்டை அரணாய் இருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கிறீர். என் கடவுளே, பொல்லாங்கையும் என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்து வைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து உண்மை சார்புகிறேன், தாய் வேற்றிலிருந்து நீர் என்னை பிடித்திருக்கிறேன். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்து வைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்து வைக்கும். உம் அருள் செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தேன். இனிவரும் நாள்களிலும் ஏற்பது செயல்களை அறிந்தேன். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்து வைக்கும். Alleluia.
நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவாக்குகள் 17 தொடக்கம் 29 இறுதியாக. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினர்களையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டான். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்து விளைவு மனிதர்களை பயணமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக. செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் துணைகளை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்னொரு திருமணம் கொடுக்கும் இப்பலி உமக்கு உண்டதாவதாக. ஆண்டவருக்கு தொண்டுகளை கழுவும் பாவத்தை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து இரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் போதித்தவாறு பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டிக்காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஏதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். யோவான் பதிலுரையாக கூறினார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு
அது எங்களிடம் செயல்படுவதைக் கண்டு மிகவும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.